வெல்கம் டு ஜேடிஎஸ் தமிழ் டுட்டோரியல். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா ஸ்வாப்பிங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்வாப்பிங் அப்படின்ற கான்செப்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீமில் தான் இருக்குது. இது எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தோன்னா மல்டி ப்ரோக்ராமிங்கில் சிபியூ யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸ்வாப்பிங் பார்த்தோன்னா டெம்பரவரி ப்ராசஸை காப்பி பண்ணோம். எங்கே இருந்துன்னு பார்த்தா ரேம்னா நமக்கு என்னன்னு தெரியும், மெயின் மெமரிலேருந்து செகண்டரி டிவைஸ்க்கு காப்பி பண்ணுவோம். யூஸ்வலி நம்ம செகண்டரி டிவைஸை எதெல்லாம் செகண்டரி டிவைஸ்ன்னு சொல்லுவோம்னா ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டியை தான் செகண்டரி டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே ப்ராசஸை காப்பி பண்ணோம். எதுக்காகனா நமக்கு தெரியும் லிமிட்டட் ஸ்பேஸ் தான் ரேமில் இருக்கும். அந்த டைமில் மல்டி ப்ரோக்ராமிங், அதாவது ப்ரோக்ராமை சிமில்டேனியஸாக சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஸ்வாப்பிங் அப்படின்ற கான்செப்டே இங்கே நடக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் காப்பியான இந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது செகண்டரி டிவைஸில் காப்பியான இந்த ப்ராசஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணும். அப்போ தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்க அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லாம் அந்த ப்ராசஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஸ்வாப்பிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்வாப்பிங் எப்போ நடக்கும்னு பார்த்தா நமக்கு அவைலபிள் டேட்டா ரேமில் இருந்தால் மட்டும்தான் ஸ்வாப்பிங் அப்படின்ற ப்ராசஸே நடக்கும். சப்போஸ் நமக்கு டேட்டாவே இல்லைன்னா என்ன ஆகும், ஸ்வாப்பிங் அப்படின்ற ப்ராசஸே நடக்க வாய்ப்பே இருக்காது. இதில் ஸ்வாப்பிங்கில் பார்த்தோன்னா நமக்கு மெமரி கம்பேக்ஷன் அதிகமாக வரும். அதனால் ஸ்வாப்பிங்கை நம்ம இன்னொரு நேமில் மெமரி கம்பேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டீக்ரேட் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் டீக்ரேட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மல்டி ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுறதால கன்கரண்ட்டாக டேட்டா ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் சிஸ்டம் டீக்ரேஷனுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்வாப்பிங் பார்த்தோன்னா எப்படி ரன் ஆகும்னா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி லோயர் ப்ரியாரிட்டியில் ஸ்வாப்பிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஹை ப்ரியாரிட்டி டேட்டா என்டர் ஆகுது. அப்போது என்ன ஆகும்னா அந்த லோ ப்ரியாரிட்டி டேட்டா ஸ்வாப் இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போது ஸ்வாப்பிங் பார்த்தோன்னா 2 கான்செப்டில் இருக்குது. ஸ்வாப் இன் அண்ட் ஸ்வாப் அவுட் 2 கான்செப்டில் இருக்குது. இந்த ஸ்வாப் அவுட் அப்படின்னு பார்த்தோன்னா ரேம்லேருந்து டேட்டா ஹார்ட் டிஸ்க்கு போச்சுன்னா அதை தான் ஸ்வாப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாப் இன் அப்படின்னா என்னென்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டா மெயின் மெமரிக்கு போச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்வாப் இன் சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் அவுட் அண்ட் ஸ்வாப் இன் ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுறது சிபியூ ஷெட்யூலர் தான். சிபியூ ஷெட்யூலர் தான் டிட்டர்மைன் பண்ணும் எந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் இங்கே நடக்கணும், ஸ்வாப் இன்னா இல்லை ஸ்வாப் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்வாப்பிங். ப்ராசஸ் ஆஃப் ஸ்வாப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரேமில் டேட்டா ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணிடுச்சு. டிட்டர்மைன் பண்ண உடனே இந்த நியூ ப்ராசஸ் ஒன்று என்டர் ஆகுது. என்டர் ஆகும் போது அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த ப்ராசஸை ரேமில் போயிட்டு ரன் பண்ண வைக்கணும். ஆனால் ஆல்ரெடி ரேம் ஃபுல்லாக இருக்கும் போது அப்போது அந்த எந்த ப்ராசஸை ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கும். அந்த ப்ராசஸ் ஆக்டிவாக இருக்கக்கூடாது ரேமில். அதாவது இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்வாப் பண்ண முடியாதுல்ல. அப்போது ஆக்டிவாக இல்லாத ப்ராசஸை என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்வாப் அவுட் பண்ணும். ஸ்வாப் அவுட் பண்ணிட்ட பிறகு அந்த செகண்டரி டிவைஸ்க்கு அந்த ப்ராசஸ் போயிடும். அப்போ அந்த ப்ராசஸ் போன ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக ஆகிடும். ஃப்ரீயாக ஆகிட்ட பிறகு அப்போ நியூ ப்ரோக்ராம் ரேமுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு நியூ ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிஞ்ச உடனே அப்புறம் ஸ்வாப் இன் ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா போன செகண்டரி மெமரிக்கு போன அந்த ப்ராசஸ் மறுபடியும் ரேமுக்கே வரும். சப்போஸ் மறுபடியும் தேவைப்பட்டால் இந்த ப்ராசஸ் அகெயின் ஸ்வாப்ட் அவுட் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த டயக்ராம் ஒன்று இருக்குது. இந்த டயக்ராமை பார்த்தா கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். இதுதான் ஸ்வாப்பிங் டயக்ராம். மெயின் மெமரின்னு எடுத்தோன்னா யூசர் ஸ்பேஸு அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 சப்டிவிஷனால் டிவைட் ஆகிருக்கும். இதில் தான் இந்த யூசர் ஸ்பேஸில் தான் நமக்கு ஸ்வாப்ட் அவுட் ஸ்வாப்ட் இன் நடக்கும். ஸ்வாப்ட் அவுட்னா என்ன, மெயின் மெமரியிலேருந்து டேட்டா செகண்டரி மெமரிக்கு போகிறது தான் ஸ்வாப்ட் அவுட். அப்புறம் ஸ்வாப் இன் அப்படின்னா என்னென்னா செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரிக்கு டேட்டா ரிட்டன் ஆகும். இதை பார்த்தா ஸ்வாப்பிங் டெக்னிக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா வெயிட்டிங் டைமை மினிமைஸ் பண்ணும். ரெண்டாவது என்னென்னா
ரேமை வந்து ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரோம். அதாவது இருக்கிற அவைலபிள் ரேமை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ஷூர் பண்ணும். ஸ்வாப்பிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ அடிக்கடி ப்ராசஸ் வந்து ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் ஆகிறதால டேட்டா லாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா, டேட்டா லாஸ் அண்ட் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சிபியூ வந்து சிவரலி அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதால சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்வாப்பிங் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலான்னா, பேஜிங்கை பற்றி பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.